18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். சொர்க்கவாசல் திறந்தது. காசி தமிழ் சங்கமம் ராமேஸ்வரத்தில் கோலாகலமாக நடந்துச்சு. அந்த பக்கம் அண்ணாமலையும் நம்ம நயினார் நாகேந்திரன் வள்ளி கும்மியோட சேர்ந்து அவியலும் கும்மி அடிச்சாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் நாட்டுக்குள்ள கலகல நடந்துச்சா. ஒன்று ஒன்றா எடுத்து தர்பாரில் வைப்போம். பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் உங்கள் வேலை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே சடக்குன்னு போவோம். சம சினிமாக்குள்ள போறோம். இருக்கிற இடத்த எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உதாரணமா இருக்குங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல் அங்க நிறைய பசங்க இருப்பாங்க போல் இருக்கு. ஆனா அங்க இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கு தான் ஆளு கம்மி. அதனால சடக்குன்னு பார்த்தா திடீர்னு ஹாஸ்டல் உள்ள அப்பளமா காயுது. என்னன்னு பார்த்தா சும்மா தானே இருக்கு, யூஸ் பண்ணிக்கிறோன்னு அங்கே உள்ள ஆள்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஹாஸ்டலும் அப்பளங்காய பயன்பட்டு இருக்கு, அவ்வளோதான். ஐயா 5 ஸ்டாரு 7 ஸ்டாரு 3 ஸ்டாரில் தான் புத்தாண்டு கொண்டாடணும்னு இல்லை. கோத்தகிரியில் நாங்களும் கொண்டாடுவோம். எங்களுக்கும் பாரம்பரிய வழிபாடு இருக்கு. நாங்களும் புது வருஷத்தை இப்படி கொண்டாடுவோம்னு சொல்லி இங்க ஒரு இனக்குழு கொண்டாடுறாங்க. யாரு எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்துவிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் திடீர்னு தமிழ் மொழி மேல ஒரு லவ், ஒரு காதல், ஒரு பற்று, ஒரு பாசம். அதை தர்மேந்திர பிரதானை விட்டு வைக்கல. தமிழ் சங்கமம் ராமேஸ்வரத்தில் நடக்கல, எழுதி கொடுத்ததை எடுத்து வச்சு அன்பே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. தமிழ் தாண்டவம் கடகடன் ஆடு. நமஸ்தே ராமேஸ்வரம், நமஸ்தே வணக்கம் காசி. காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடிய உள்ளு தோட உருக்க ராமாயண சாக்கி கேடிஎஸ் 4.0 நிகழ்ச்சியல் தமிழ் கற்கலம் ஒரு புதிய பதிப்பு. மகாகவி பாரதியார் மதுர தமிழேஷ உலகம் எல்லாம் பரபும் பாகே சேதல் பெனுடும் என்று சொன்னார். ஆதே நமது பாரதர பிரமதர் நரேந்திர மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் மூலம் நிறைவேற்றி கருக்கிறார். இப்படி தமிழை தட்டு தடுமாறி பேசுற இடத்துல நம்ம ஆளுநர் ஆரியன் ரவி ஐயா இருக்கார்ல, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அங்க இருக்கார்ல. ராத்திரி பகடுமா உட்காந்து டியூஷன் வச்சு படிச்சிருப்பார் போல் இருக்கு. சடக்குன்னு பேசி விட்டாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கு ஃபர்ஸ்ட் பரிசு, அழகிய ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. 300 மாணவர்கள் காசியில் இருந்து இங்க வந்து ஹிந்தி பேசும் மாணவர்கள் தமிழ் கற்கிறார்கள். தமிழ் மொழி பழமையான மொழி, சக்தி வாய்ந்த மொழி, மிக அழகான மொழி. இது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நண்பர்களே, தமிழ் மொழியின் பிரபலக்கும் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைக்கும் பாரத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த போல வேறு யாரும் செய்தில்லை. அடுத்து நம்ம நயினார் அண்ணாச்சி ஒயிலாட்ட ஆடின கையோட வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் உலகம் முழுக்க தலை தோங்குச்சுன்னா, சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருக்கும் தெரியுறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? நம்ம பிரதமர் ஐயா தான் அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே தூக்கி நிப்பாட்டிருக்கார். அயோத்திக்கு போனாலும் ஐநா சபைக்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகின்ற ஒரே தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மதுரையிலே தமிழ்ச்சங்கம் கண்டோம், இடைச்சங்கம் கண்டோம். அது பாண்டிய மன்னனுடைய காலத்தில் நடைபெற்றது.
ஆனால் இன்னைக்கு பாண்டிய மன்னனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை உலகெங்கும் இன்றைக்கு பரப்பி காட்டினார். சோழனாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். பாண்டிய மன்னனாக, சோழ மன்னனாக, இந்திய நாட்டின் வாழும் மூவேந்தர்களாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படியே கவுண்டருக்குள்ள போறோம். மைக்க பிடிச்ச நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா தான் திறந்து வைக்காரு கவுண்டரை. 100, 125 ஆச்சு. திருப்பி நாங்க ஆட்சிக்கு வந்தா அது 150 கூட மாத்துவோம் அப்படின்னு ஏகத்துக்கு எடுத்து விட்டுன்னு சொல்றாரு. இதை எங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா நாங்க கூட்டணியில அப்படி கூட்டா இருக்கிறோம். உங்க முதலமைச்சரால முடியுமா? அவர் ஒரு டம்மி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி டமால்னு போட்டார். 100 நாள் வேலை திட்டம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 150 நாள் உயர்த்தப்பட்டீங்க. உயர்த்தினாங்களா? இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று போராடினோம். தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்திருக்கின்றது. அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணிபுரிகின்றவர்களுக்கு 150 நாள் உயர்த்த முடியவில்லை. ஆனால் அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டினோம். 100 நாள் விலை திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்குது. 100% இது தொடர்ந்து இந்த திட்டம் நிறைவேறும். அப்படியே நம்ம முதல்வர் ஐயா கவனத்துக்கு இது போன உடனே பதில் சொல்றாங்க. ஐயா, நீங்க 125 ஆக்கல, 150 ஆக்கல, 100 இழுத்து மூடிட்டிய, 60 40ன்னு பிரிச்சு விட்டு கொடுன்னா எங்க இருந்து கொடுக்க? 40 கொடுக்கவே மாட்டீங்க. நாங்களே எல்லாத்தையும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, காசு வச்சுக்கிட்டு வேலை பார்க்கறது வேற, காசே இல்லைன்னாலும் நாங்க கொண்டு போறதா எங்க திராவிட மாடல்னு ஐயா அடிச்சு சொல்றாரு. மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு இழுத்து மூடி இருக்கிறாங்க. நான் டேட்டாவோட சொல்றேன். கடந்த 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவருடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா? சொன்ன ஷாக் ஆகிடுவேன். 88% பெண்கள் தான். பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க. இதனால கிராம பொருளாதாரமும் பணப்புழக்கமும் அடிவாங்க போகுது. பாஜகவோட இந்த நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது. அதுக்கு ஒத்துழைக்கிறது யாரு? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல, 125 நாளா உயர்த்திருக்காங்கன்னு பச்சை பொய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே ஆண்டுக்கு சராசரியாக 47 நாள் தான் வேலை கொடுத்திருக்காங்க. இனி அதுவும் கொடுக்க போறதில்ல. இது போதாதுன்னு புது திட்டத்தில் நிதிச்சுமையும் மாநிலங்களுடைய தலையில கட்டிட்டாங்க. இன்னும் எக்கச்சக்க கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தா இதுவரை கிடைச்ச 40 சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத, கிடைக்குமான்னு தெரியாத நிலையில நாம இருக்கோம். எதையாவது படிச்சாதுன்னா இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒரு படி மேல போய் பாஜக சங்கிகளே கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு. இப்படிப்பட்ட துரோகங்களையும் தடைகளையும் தாண்டித்தான் திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் நெஞ்ச நிமித்தி பெருமையோடு சொல்றேன். திராவிட மாடல் ஆட்சி போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை செஞ்ச அரசு இருக்கவே முடியாது. அப்படியே முன்னாள் ஆசிரியர், இந்நாள் சபாநாயகர் ஐயா அப்பாவையா வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க.
அவங்க ஆளுக பூரா ஆட்சியில் இருக்கிற போது, அதாவது ஆளுநர் இருக்காங்க இல்லையா, நேராக எந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு கரெக்டுன்னு கையெழுத்து போட்டுறாங்க. ஆனால் நாம கொடுத்தா 4 வருஷமா கிடப்பில் போட்டு முடிய போற நேரத்தில் திருப்பி அனுப்புறாங்க. என்ன அநியாயம் பாருங்க. ஆசிரியர் பொறுப்புறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தை அந்த துணைவேந்தர் நியமிப்பது அரசுக்கு அந்த அதிகாரம் குறைக்க வேண்டும் என்பதுதான் பில்லு. 22ல் கொடுத்ததை இவ்வளவு நாள் வச்சிருக்கிறது நியாயமா தர்மமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொருத்தமானதானா? சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தான் பத்திரிகைகள் தான் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் யார் தலையிடுது? நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டு இன்னும் உடனேயே குடியரசுத் தலைவர் மாளிகையில காத்திருக்காங்க. இப்ப கைது போடுவது நோ நீட் கைது போட்டு வந்து புதிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஹவுஸ்ல கொடுத்து தீர்மானம் நிறைவேற்ற நெக்ஸ்ட் மினிட்ஸ் அதுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்கப்படுகிறது. அவ்வாறு பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட நிலையை குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், ஆளுநர் உட்பட அவர்களுடைய செயல்பாடுகள் 3 ஆண்டு காலம் இதை கையில் வைத்துக் கொண்டு திரும்ப இருப்பது நியாயமாக சொல்லி மக்கள் தான் முடியும். அப்படியே நம்ம கார்த்தி சிதம்பரம் ஐயா வரார். அவருக்கு மைண்டில் 2 விஷயமா இருக்குது. அதாவது தமிழ்நாட்டை ஊப்பியோடைய கனெக்ட் பண்ணார் இல்லையா, அதை நான் கண்டிக்கிறேன், அந்த தம்பியை கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் ஊப்பியாளுக்கு ஊரை இங்கே வேலைக்கு வராங்கல்ல, இதையே உங்களுக்கு கவனத்துக்கு வரல அப்படின்னு அவருக்கு எதிர்கேள்வி, கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கிறாரு. பதில் வரும். வந்து கல்வி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, பெண்கள் கல்வி எவ்வளவுக்கு வளர்ந்திருக்கிறது, அந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸையும் பார்க்கணும். அப்புறம் குழந்தைங்களோட பிறக்கும் போது அவர்களுக்கு பர்த் வெயிட் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் குழந்தைகள் வந்து எங்கெங்கெல்லாம் பிஹெச்சி இருக்குன்னு பார்க்குறோம். எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, ஒரு 1000 பேருக்கு எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னு பார்க்குறோம். பல குறியீடுகளை வைத்து தான் ஒரு மதிப்பீடு பண்ண முடியும். ஒரே ஒன்றை வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுட்டு மதிப்பீடு பண்ண முடியாது. ஆனால் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, யாராவது தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு வாழ்வாதாரத்தை தேடிட்டு போறாங்களா? போறது கிடையாதுல்ல. உத்தரப்பிரதேசத்துல இருந்தானே தமிழ்நாடு தேடி வாழ்வாதாரத்துக்கு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம். இங்க வந்து இன்னும் வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்ற காரணத்துக்கு தானே வட இந்தியாவிலேருந்து வராங்க. ஏன் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் வட இந்தியாவுக்கு செல்கிறதா எங்கேயா செய்தி இருக்கா? அப்படி கிடையாது. வட இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கானோர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக வராங்கன்னா தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பு இருக்கு, இங்க பொருளாதாரம் வளர்கிறது, அந்த காரணத்துக்காக வராங்க. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஐயா, ஆளுகளை மதம் மாத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா பொங்கலையே மதம் மாத்திட்டாங்க ஐயா அப்படின்னு நம்ம அர்ஜுன் சம்பத் ஐயா அப்படியே அழுகிறார். என்னன்னு கேட்டா, ஐயா சமத்துவ பொங்கல், நல்லிணக்க பொங்கல்னு எல்லாத்தையும் மாத்தி கிறிஸ்தவர்களை உள்ள கொண்டு வராங்க, மற்றவங்களை உள்ள கொண்டு வராங்க. கடைசியில் இப்ப பொங்கல் யாருக்குன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறார். பொங்கல் என்பது ஒரு ஹிந்து பண்டிகை. முதல் நாள் போகி பண்டிகை, இந்திரனுக்கு பொங்கல். அதுக்கு அடுத்தது சூரியனுக்கு பொங்கல், தை மாதம் முதல் நாள் உழவர் திருநாள் என்று சொல்லுகிறோம். அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல். இந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை மதம் மாற்றுவாங்க, ஒரு மனிதனை மதம் மாற்றுவாங்க, பேர் மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி ஏதாவது ஒரு சடங்கு படி மதம் மாற்றுவாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமும் கிறிஸ்தவ நிறுவனங்களும் சேர்ந்து பொங்கல் பண்டிகையவே மதம் மாற்றிட்டான். தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இதையவே கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சமத்துவ பொங்கல்ங்கிற போர்வையில இந்த பொங்கல் பரிசு கொடுக்கும் போது யாருன்னா பொங்கல் கொண்டாடணும் கொடுத்தா பரவாயில்ல, இப்ப ரம்ஜான் பரிசு இஸ்லாமியர்களுக்கு கொடுங்க, கிறிஸ்தவ பரிசு அது வந்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்க. இந்த பொங்கல் பரிசுங்கிற போர்வையில மத நல்லிணக்க பொங்கல்னு கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் பொங்கல் கரும்பெல்லாம் கொடுத்து, இது வந்து ஒரு நாடகம். இது மக்களை ஏமாத்துறது, முஸ்லீம் கிறிஸ்தவர்களையும் ஏமாத்துறது. அடுத்து அம்பேத்கரை பத்தி ஒரு ஐயா ரொம்ப தெளிவா கொண்டு வரார். அவர் பட்ட பாடம் என்ன, அவர் எழுதுற எழுத்து என்ன, அவர் படிச்ச படிப்பு என்ன, அவருடைய முயற்சி எல்லாம் வீணா போகுதே. ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவரை தூக்குங்க அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா, அடுக்குமா அப்படின்னு வரிசையா அடுக்கிறாரு நம்ம முருகனாச்சு. திருப்பரங்குன்றம் பக்தர்கள் வர்றாங்க, நிறுத்துறாங்க. அவங்க கோர்ட் உத்தரவையும் மதிக்கல. அதையும் விட அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜு மேலே பாராளுமன்றத்தில் இம்ப்ளீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு. என்ன ஒரு கேளிக்கையாக இருக்கிறது.
எப்படி ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுறாங்க இந்த திமுக அரசாங்கம், ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறாங்க திமுக அரசாங்கம். அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத ஒரு அரசாங்கம், அம்பேத்கர் அவர்களை மதிக்காத ஒரு அரசாங்கம்னா அது இந்த திமுக அரசாங்கம் தான். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தெய்வத்தை வணங்குவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உரிமையை பறிப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. இந்த அநியாயத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள், திமுகவுக்கு பாடத்தை புகட்டுவார்கள். இப்படி சொன்னா நாங்க பதில் சொல்லாம இருப்போமா? மதுரை பொற்றாமரை குளத்தில் வீட்டிற்கும் நக்கீரா அப்படின்னு சொல்லி நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேனு வாதாட நக்கீரர் வாழ்ந்த ஊரியா இது? நீங்க என்னமோ அப்படியே புதுசா அவுத்து விடுறீங்க. நட்டக்காதுங்க சு வெங்கடேசன் ஆச்சு. இதில் நமக்கு பெரிய அதிர்ச்சி அதிமுகவினுடைய செயல்பாடு. கூட்டணி வச்சுக்கலாம், தேர்தலில் இடம் சீட்டு பிரிச்சுக்கலாம், போட்டியிடலாம் என்பது வேறு. ஆனால் பாஜகவினுடைய இந்துத்துவா குரலிலேயே பேச துணிகிற கட்சியாக இன்றைக்கு அதிமுக மாறி இருப்பதை வேதனையோடு பார்க்கிறோம். மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை தன் கட்சியின் பெயராக வைத்திருக்கிற ஒரு கட்சி எவ்வளவு மோசமான முடிவெடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது வரலாற்றில் என்ன விசித்திரம்னா, திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றிய முதல் புத்தகத்தை வெளியிட்ட அரசு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களின் அரசு. 81 தொல்லியல் துறை வெளியிட்ட பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய வாழ்த்தோடு தான் அந்த புத்தகம் வெளிவருகிறது. மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் தீபத்தூண் என்பது எது என்பதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டு புத்தகம் பிரிண்ட் ஆகி தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. எம்ஜிஆரை விட சிறந்த நிர்வாகியா எடப்பாடி? எம்ஜிஆருக்கு இருக்கிற கடவுள் பக்தியை விட எடப்பாடிக்கு அதிக கடவுள் பக்தி இருந்து விட்டதா? மரியாதைக்குரிய எம்ஜிஆரின் அரசு சொன்ன முடிவுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் அதிமுக எம்ஜிஆரின் விசுவாசி அல்ல, மோடி அமித்ஷாவின் விசுவாசி எடப்பாடி என்று மக்கள் உங்களை காரி உமிழ்வார்கள். அப்படியே வானதி அக்கா, அதாவது வரிசையா வாராக பாருங்க, நயினார் ஐயா, முருகன் ஐயா அப்படின்னு வரிசையா வருவாங்கல்ல. இல்லைன்னா அட்டண்டன்ஸ் ஃபெயிலியர் ஆகும்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க போல் இருக்கு. வானதி அக்கா சொல்றாங்க, அவிய பூரா நாடக கம்பெனி அப்படிதான் பேசுவாங்க, அதை நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு அக்கா அவங்க ஒரு லெவல்ல பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு நாடக அரசாங்கம். என்ன மாதிரி வசனத்தை வேணாலும் பேசுவாங்க. அதுலயும் இப்ப என்ன ஆச்சுன்னா, சமீப காலமா நிஜமாவே அரசு அதிகாரிகளை பார்த்தா பாவமா இருக்குங்க. அவங்க எல்லாம் ஸ்போக்ஸ் பர்சனா மாத்திட்டாங்க. ஏன்னா கட்சிக்காரங்க பேசினா, அமைச்சர்கள் பேசினா நிச்சயமா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதால இன்றைக்கு அரசு அதிகாரிகளை முன்னிறுத்தி இந்த அரசாங்கம் தன்னுடைய தவறுகளை மறைக்க பார்க்கிறது. அதுதான் உண்மை. மகளிர் மாநாட்டில் இந்த மாநாட்டை பார்த்தா இன்னும் 10 நாட்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காங்க. இதை விட பெரிய மாநாடெல்லாம் நாங்களும் தான் போட்டிருக்கோம். வந்திருக்கிற மகளிருக்கு, ஏன் நான் கோயம்புத்தூர் தான், அந்த இடத்துல தான் நடத்துறாங்க. 300 ரூபா புடவைங்க, 300 ரூபா பணங்க, பிரியாணிங்க, புடவை பிளவுஸ் தைக்க தனியா பணம், இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுங்க. அதனால உதயநிதி அவர்களே, சினிமா வசனம் மாதிரி இங்க வசனத்தை பேசிட்டு இருக்காதீங்க. தமிழகத்து பெண்களை நீங்க ஏமாத்தலாம்னு நினைச்சாலும் பெண்கள் எல்லாம் ஏமாறுற மாதிரி இல்ல. அடுத்து சைக்கிள்ல பெல் அடிச்சுக்கிட்டே வந்த நம்ம ஜி.கே. வாசனையா, மணியன் ஐயா உள்ள சேர்ந்தார்ல, புது ரத்தம் பாய்ச்சி இருக்குல்ல. அவர் சொல்றாங்க, இந்த திமுக ஆட்சியை அகற்றணும், காந்தத்தை வச்சு கரெக்டா நிக்கிறோம், யார் யாரெல்லாம் அகற்றணும்னு நினைக்கிறீங்களோ லமக்குன்னு பிடிச்சு உள்ள ஓட்ட அகற்றிடுவோம் சைக்கிள்லயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான சூழல் தொடர்ந்து அமைந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டணியை வலுப்படுத்தும் வகையிலே கூட்டணிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இன்னும் 1 மாதத்திற்குள் அதிகரிக்கும். ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேண்டும், தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும், மக்கள் நிம்மதியாக இருக்கிற சூழல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்துணை கட்சிகளும் ஒத்த கருத்துடைய எங்களுடைய கூட்டணியிலே இணைந்து குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை
வைக்கிறேன். அப்படியே இதுக்கு பதில் சொல்ற மாதிரி வன்னியரசு ஐயா வந்தாங்க. ஆமா, நீங்க காந்தத்தை வச்சு இழுக்கத்தான் செய்றீங்க, பிரான்ச் வேற ஓபன் பண்றீங்களே, அதுல புதுசா 2 பிரான்ச் வந்திருக்குல்ல, ஒன்னு தாவேகா, இன்னொன்னு நாம் தமிழர், 2 தானே அப்படிங்க. சிறுபான்மை மக்களை ஏற்கனவே சீமான் அவர்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொன்னவர். RSS உடைய அஜெண்டாவை ஏற்றுக்கொண்டு RSS உடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் தான் சீமான் அவர்கள். தனியாக எப்படி RSS உடைய கிளை அமைப்புகள் எப்படி தனித்தனியாக இருக்கின்றதோ, அபினவ் பாரத் என்கின்ற ஒரு கிளை அமைப்பு எப்படி இருக்கின்றதோ, எப்படி ABVP ஒரு கிளை அமைப்பு எப்படி இருக்கின்றதோ, இந்து முன்னணி எப்படி ஒரு அமைப்போ, அதே போல தமிழ்நாட்டில் RSS ஒரு தமிழ் தேசிய கிளை அமைப்பு தான் நாம் தமிழர். அவர்கள் அவருடைய செயல் திட்டம் என்பது RSS செயல் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை செய்கிறார்கள். ஆகவேதான் RSS மேடையில் நின்று கொண்டு அவர் பேசுகிறார். வாக்குகளை பிரிப்பதற்காக அதை வேலையை செய்கிறார்கள். விஜய் அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களும் இது குறித்து வாயை திறக்கவில்லை. ஆகவே கிறிஸ்தவ பெருங்குடி மக்களும் முஸ்லீம்களும் RSS கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடிய தாவேகாவிடமும் நாம் தமிழரிடமும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இதுக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம பன்னீர்செல்வம் ஐயா திமுக வராண்டா, அவங்க சொல்றாங்க, என்னையா தீய சக்தி தீய சொல்லிட்டுப்பா, இது என்ன சொன்னாலும் இது சாயாத சக்தி, அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிற சக்தி அப்படின்னு சொல்றாங்க. சினிமாவில் சொல்றாங்கப்பா, இது கூட அன்புமணிக்கு வைத்து ஒரு பிச்சை காசு குஷ்பு சொன்னாங்க, பிச்சை காசு ஒரு குஷ்பு சொன்னாங்க, அதுவும் சொன்னாங்க. அந்த காசுக்காக எவ்வளோ ஆட்டம் போட்டீங்க, ஆட்டம் போட்டவங்களாம் இப்போ தீய சக்தி நம்மள ஆட்டம் போட்டு கொள்ளடிச்சு சீர அவன் தீய சக்தி தான். நம்ம இப்போ நம்முடைய துணை முதலமைச்சர் இன்னும் சொல்ல போனால் நம்மளே பார்த்து சாமி கும்பிட்டு சாமியை கும்பிட்டு சாமி இல்லை சாமி கும்பிட்டுக்குவோம். MRK அப்படி சொன்ன உடனே சடக்குன்னு எடப்பாடி ஐயாவும் பங்குக்கு வரார். இங்க பாருங்க, புதுசா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆரம்பிக்கலாம், பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா 2026 எழுதி வச்சிருக்கு எங்களுக்கு தான், போங்கயா அப்படின்னு மைக்கு தூரப்பட்டாரலாம். குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல் நிறைவேற்றி தருவீங்களா? ஆக இன்றைய தினம் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று குறிப்பிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. அடுத்த நேரம் நம்ம உசாருக்குள்ள போறோம். ஆத்தாடி, ஒரு பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் புள்ளக்காடு நிக்கி, இந்த பக்கம் ஒரு நாய் குடுக்குடுவே அது சின்ன பிள்ளைய கடிக்க போயிருச்சு. ஒரு அம்மா குடிச்சு காப்பாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நாய்க்கு ஊரை எதுக்கு இந்த புள்ளக்காடுகளை குறி வைக்கன்னு தெரியல. இருந்தாலும் பத்திரமா பார்த்துக்கங்க புள்ளக்காடுகளை. அதை விட முக்கியம், இந்த மாதிரி தருணத்தில் எப்படி சமாளிக்கணும்னு கற்றுக் கொடுங்க ஐயா. அடுத்து பாருங்க, திருவண்ணாமலையில் ஒரு லாரி நிக்கி, இன்னொரு லாரி குறுக்க மாதிரி நிக்கி. இந்த நின்ன லாரி திடீர்னு வந்திருக்கும் பொழுது வந்த உடனே ஐயோ லாரியும் மோதிரப்படாதேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடி நின்று சக்திமான் மாதிரி கையை வச்சு தடுத்திருக்கார். ஆனால் முடியலை. மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும், சடக்குன்னு ஓடி இருக்கணும்ல. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாரு, லாரி சேர்ந்து அமுக்கி நஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரி விபரீத விளையாட்டெல்லாம் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இப்பெல்லாம் எது எப்போ நடக்கும்னு தெரியாது இல்லையா? மும்பையில் கூட்டமாக நின்றுருக்காங்க, பசுக்காக நின்றுப்பாங்க போல் இருக்கு.
திடீர்னு ஒரு பஸ் சதான்னு கூட்டத்துக்குள்ள வந்து ஏற்றி பிடிச்சி. ஆமாம், எல்லா ஊர்லேயும் இதே வேலை தான் பார்ப்பீங்களா? அந்த பிரேக்கு கட்டன் ஒன்று இருக்குல்ல, அதை அமுக்கவே மாட்டீங்களா? ஐயா இப்படி உசுரோட விளையாடுறியே, தயவு செஞ்சு இந்த நிற்கிறவங்க ரொம்ப சூதானமாக நில்லுங்க. அப்படியே நேராக ராஜஸ்தானுக்கு போகிறோம். உடனே நகை திருடுறது தானே யோசிப்பியா? இல்லை, இன்னைக்கு வேற ஒருத்தர் ஒரு தனியார் கம்பெனியோடைய ரிக்ஷாவை வாங்கியிருக்கார். அந்த வண்டி போகும்போது புசுக்குன்னு நின்றோம். அப்புறம் பேட்டரியை மாற்றிருக்கார், புசுக்குன்னு நின்றோம். இப்படியே கடுப்பாகி போயிருக்கார். நேராக அந்த தனியார் கம்பெனிட்ட போய் மரியாதையை மாற்றி கொடுங்கன்னா அவங்க சரியா பதில் சொல்ல ஒழுக்கு அங்கனே பெட்ரோலை ஊற்றி எரிச்சு விட்டாருங்க. இப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியல. அடுத்த நேரம் அசாமுக்கு போகிறோம். யானை கூட்டம் அங்கே நிறையா வரும், இருக்கட்டும். ஆனால் இப்போ ஒரே ஒரு யானை வந்திருக்கு. அந்த மிலிட்ரி கேம்புக்கு பக்கத்தில் அப்படியே தகர கொட்டாயை போட்டு எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. ஒழுக்கு சடன்னு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிருச்சு. ஒருவேளை இந்த மிலிட்ரி கேம்பில் பார்த்த பரேடை பார்த்து யானைக்கும் கொஞ்சம் வெடப்பு வந்துருச்சு போல் இருக்கோ என்னமோ தெரியல. அதனால இனிமேல் காரை விடா கட்டி பத்திரமா உள்ள இருங்க. தர்பாரில் இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், கண்டிப்பா. ஆனா ஒவ்வொரு நாளும் அடிவகுத்த கப்புன்னு தூக்குது. என்ன தங்கம் இன்றைக்கு இவ்வளவு விலை ஏறி போச்சு. காலையில் ஒரு கை ஏறுது, சாயந்தரம் ஒரு கை ஏறுது, சோழியை முடுக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா